Hello friends, welcome to Made Gateage Education. Already control systems previous lecture la paathirpiya. So zeta equal to 0, undamped system. Okay va? Zeta equal to 0, undamped system paathirpiya. Right? So இப்போ 0 less than zeta less than 1 என்ன ஆகும் பார்ப்போம். ஓகேவா? ஸோ zeta equal to 0 undamped சிஸ்டமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா போல்ஸ் ஆன் இமேஜினரி ஆக்சிஸ், போல்ஸ் வந்து இமேஜினரி ஆக்சிஸ் மேலே இருக்கும். அது வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது. ஓகேவா? ரிப்பீட் ஆனால் அது அன்ஸ்டேபிள் சிஸ்டம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா C of S by R of S omega n square s plus zeta omega n plus omega n into root of zeta square minus 1 s plus zeta omega n plus minus omega n into root of zeta square minus 1. last lecture பாருங்க. ஓகேவா? ஸோ C of S by R of S omega n square இப்போ S plus zeta இது ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்துச்சு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன 0 கண்டிஷன் வந்து 0 less than zeta less than 1 என்ன சொல்லுவாங்க? இது அன்டேம்பர்டு சிஸ்டம், அண்டர் டேம்பர்டு சிஸ்டம். என்ன சொல்லுவாங்க? அண்டர் டேம்பர்டு சிஸ்டம். இது மீனிங் என்ன? ஜீட்டா வந்து டேம்பிங் ஃபேக்டர் வந்து 1 கన్నా கம்மியாக இருக்குது, 0வோட கூட இருக்குது. ஓகேவா? 1ஓட கம்மியாக இருக்குது, 0வோட கூடையாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் இருக்குது. ஸோ எக்ஸ் வந்து less than 1 கண்டிஷன், x வந்து less than 1 கண்டிஷன். ஸோ 1ஓட கம்மியாக இருக்குன்னா x வந்து எவ்வளோ? 0.5 எடுத்துக்கோங்களேன். x வந்து 0.5 எடுத்துக்கோங்களேன். ஸோ 0.25 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1, 0.25 minus 1. ஓகேவா? ஸோ ரூட் ஆஃப் 0.25 minus 1 வந்து minus 0.75 ஆகும். ஸோ minus 0.57 நான் எப்படி பண்ணுவேன்? minus 1 into 0.75. பட் நான் வந்து காம்ப்ளெக்ஸ் j square equal to or I square equal to உங்கள் representation minus 1 தெரியும். ஸோ காம்ப்ளெக்ஸ் and j equal to plus 90 degrees angle பார்த்தீங்கன்னா minus j equal to minus 90 degrees. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா j square into 0.75 நான் இல்லை. ஸோ j into root of 0.75. ஸோ ஓகேவா? ஸோ கம்மியாக இருக்குன்னா மைனஸ் வேல்யூ வருது. மைனஸ் வேல்யூ வரும்போது j ஸ்கொயர் எழுதிக்கிட்டு j வெளியே கொண்டாடுறேன். ஓகேவா? ஸோ கான்செப்ட் புரிஞ்சிச்சா? இப்போ பார்த்தீங்கன்னா C of S by R of S, இந்த ஜீட்டாவோட ஒரு பிரச்சனை இல்லை, இந்த ஜீட்டாவோட ஒரு பிரச்சனை இல்லை. ஜீட்டா பிரச்சனை எங்கே வருது? ரூட்டில் இருந்த பிரச்சனை. ஸோ நான் ஒமேகா நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒமேகா n இன்ட்டு ரூட் ஆஃப் ஜீட்டா ஸ்கொயர் மைனஸ் 1 எப்படி எழுதிக்கிறேன்னு நினச்சிக்கிறேன்னா ஒமேகா n இன்ட்டு minus 1 into zeta square எழுதிக்கலாமா? ரைட்டா? எதுக்கு? நெகட்டிவ் வருது உங்களுக்கு, நெகட்டிவ் உள்ள டர்ம் வந்து நெகட்டிவ் வருது. ஸோ அதனால் நெகட்டிவ் எடுத்துட்டேன். ஸோ j omega n into root of 1 minus zeta square எடுத்துக்கிறவா? ஓகேவா? ஸோ ஒமேகா n into root of 1 minus zeta square நான் ஒமேகா d நினைக்கிறேன். ஒமேகா n வந்து நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி, ஒமேகா n வந்து நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி, ஒமேகா d வந்து டேம்ப்டு ஃப்ரீக்வன்சி, ஒமேகா d வந்து டேம்ப்டு ஃப்ரீக்வன்சி. எதுக்கு இது நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி, எதுக்கு இது டேம்ப்டு ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜீட்டா ஈக்குவல் டு 0 வந்து அன்டேம்ப்டு சிஸ்டம். அன்டேம்ப்டு சிஸ்டமில் ஒமேகா n ஸ்கொயர் எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒமேகா n ஸ்கொயர் வருது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் j ஒமேகா n minus j omega n. ஸோ டேம்ப்டு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஒமேகா n வந்து டேம்ப்டு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி. ஓகேவா?
ஸோ டேம்ப்டு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி போல்ஸ் ஆன் ஜீட்டா ஈக்குவல் டு 0 வர்றப்ப போல்ஸ் வந்து இமேஜினரி ஆக்சிஸ் மேலே இருக்குது, அது வந்து ரிப்பீட் ஆகலை. ஸோ ரிப்பீட் ஆகாமல் இருந்தால் மார்ஜினல் ஸ்டேபிள். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் ஒமேகா டி வந்து டேம்ப்டு ஃப்ரீக்வன்சி சொல்கிறேன். எதுக்கு ஃப்ரீக்வன்சினா அப்படி பார்ப்போம் இல்லைங்க பாருங்கள். ஸோ இது வந்து நான் எப்படி எழுதுறேன், ஒமேகா என் ஸ்கொயர் பை எஸ் ப்ளஸ் zeta omega n s plus zeta omega n right so plus j omega d எழுவா j omega d okay வா so minus 1 போட்டு plus j omega d similarly s plus zeta omega n plus minus j omega d okay வா so omega d வந்து omega n into root of 1 minus zeta square okay வா omega minus zeta square. So நீங்க பாத்தீங்கன்னா c of s by r of s வந்து a plus உங்களுக்கு தெரியும் a plus ib into a minus ib equal to a square plus b square, a square plus b square. So omega n square plus s plus zeta omega n whole square, s plus zeta omega n whole square plus omega d whole square, so இது எனக்கு வந்துருச்சு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் சைன் ஒமேகா டி வந்து ஒமேகா பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் omega square okay va so and Laplace transform of e power minus at f of t okay time shifting வந்து f of s plus a okay va so f of இப்போ வந்து Laplace transform of e power minus at sin omega t வந்து f of s என்ன omega by s square plus omega square. So f of s plus a என்ன omega by s plus a whole square by omega square. So இது வந்துச்சு. ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா மேலே c of s r of s வந்து இங்கே பாருங்க c of s by r of s வந்து c of s by r of s வந்து omega n square s plus zeta omega n whole square plus omega d square. so இது வந்து ஈக்குவலண்ட்டாக சரியாக போச்சு. a வந்து zeta omega n, omega வந்து omega d இருக்குது, இது மேலே omega n இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் வந்து omega d ரெப்ரசன்ட் பண்ணால் மேலே சரியாக போகும். இப்போ பார்த்தீங்கன்னா omega n into root of 1 minus zeta square மல்டிப்ளை பண்ணி root of 1 minus zeta square ஓட டிவைட் பண்ணுறப்ப s plus zeta omega n whole square plus omega d square ரைட்டா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேம் omega n by root of 1 minus zeta square omega d by s plus zeta omega n whole square plus omega d square வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா omega d by s plus zeta omega d square வந்துச்சா. ஸோ இது சிம்பிள் லுக் லைக் பார்த்தீங்கன்னா e power omega n by root of 1 minus zeta square e power minus zeta omega nt sin omega dt. ஸோ நீங்கள் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ டேம்ப்டு ஆசிலேஷன்ஸ் ஆனால் ஸ்டெடி ஸ்டேட்டுக்கு போயிடும் ஓகேவா. ஸோ இது வந்து டேம்ப்டு ஆசிலேஷன்ஸ். பட் இங்கே பார்த்தீங்க ஜீட்டா ஈக்குவல் டு 0 கிட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் வந்து இப்படி வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. ஸோ கான்ஸ்டன்ட் ஆம்பிளிட்யூட் வராது, பட் ஆம்பிளிட்யூட் ரெடியூஸ் ஆகி போய் ஸ்டேபிளுக்கு போயிடும் ஓகேவா. ஸ்டேபிள் போயிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா போல்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ் ப்ளஸ் ஜீட்டா ஒமேகா என், இங்கே பார்த்தீங்கன்னா போல்ஸ் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா எஸ் ப்ளஸ் இது வந்து சிக்மா ஜே ஒமேகா ஆக்சிஸ். ஸோ இது வந்து மைனஸ் ஜீட்டா ஒமேகா என் ரியல் பார்ட்
plus minus j omega d. So plus j omega d, இது வந்து minus j omega d. ஓகேவா? ஸோ இப்போ ஒன் போல் இங்கே இருக்குது, இன்னொரு போல் இங்கே இருக்குது. ஓகேவா? இது இல்லை போல். ஸோ மைனஸ் ஜீட்டா ஒமேகா n ப்ளஸ் ஜே ஒமேகா டி, இது ஒரு போல். ஸோ மைனஸ் ஜீட்டா ஒமேகா n மைனஸ் ஜே ஒமேகா டி, இது ஒரு போல். ஸோ போல்ஸ் லைஸ் ஆன் லெஃப்ட் ஆஃப் S plane. ஸோ ஃபார் 0 less than ஜீட்டா less than 1, ஃபார் 0 less than ஜீட்டா less than 1, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா poles lies in left half of S plane. Poles lies in left half of S plane. System is stable. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா undamped system, underdamped systemக்கு வந்து ஓகேவா, இங்கே வந்து டேம்ப்டு, இது வந்து என்னென்னு டேம்ப்டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன். இங்கே வந்து அன்டேம்ப்டு வந்து கான்ஸ்டன்ட் ஆம்ப்ளிடியூட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன்ஸ். வேறஸ் அண்டர் டேம்ப்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டேம்பிங் ரெடியூஸ் ஆகிட்டா போயிட்டே இருக்கும். ஓகேவா? திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்டிங். இங்கே வந்து என்னென்னா 0 less than ஜீட்டா less than 1 வந்து 0 less than ஜீட்டா less than 1 வந்து அண்டர் டேம்பர் சிஸ்டம். 0 less than ஜீட்டா less than வந்து அண்டர் டேம்பர்டு சிஸ்டம். ஓகேவா? இங்கே இன்னொரு பாயிண்ட் வந்து போல்ஸ் லைஸ் ஆன் லெஃப்ட் ஆஃப் ஆஃப் எஸ் பிளேன். போல்ஸ் லைஸ் ஆன் லெஃப்ட் ஆஃப் ஆஃப் எஸ் பிளேன். போல்ஸ் லைஸ் ஆன் லெஃப்ட் ஆஃப் ஆஃப் எஸ் பிளேன். ஓகேவா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து சிக்மா ஜே ஒமேகா ஆக்சிஸ், இது வந்து இமேஜினரி ஆக்சிஸ், இது வந்து லெஃப்ட் ஹாஃப் ஆஃப் எஸ் பிளேன், இது வந்து ரைட் ஹாஃப் ஆஃப் எஸ் பிளேன். ஸோ ஜே ஒமேகா ஆக்சிஸ் பிஹைண்ட் வந்து லெஃப்ட் ஹாஃப் ஆஃப் எஸ் பிளேன். உங்கள் ஜே ஒமேகா ஆக்சிஸ் ரைட் சைடு உங்கள் வலது கை வந்து ரைட் ஆஃப் ஆஃப் எஸ் பிளேன். ஓகேவா? ஸோ லெஃப்ட் ஆஃப் ஆஃப் எஸ் பிளேனில் போல்ஸ் இருந்தால் ஸ்டேபிள், ரைட் ஆஃப் ஆஃப் எஸ் பிளேனில் போல்ஸ் இருந்தால் அன்ஸ்டேபிள். ஓகேவா? ஜே ஒமேகா ஆக்சிஸில் இருந்தால் மார்ஜினலி ஸ்டேபிள். மார்ஜினலி ஸ்டேபிள் கூட எப்படின்னா போல்ஸ் வந்து இமேஜினரி ஆக்சிஸ் மேலே இருக்கணும். போல்ஸ் வந்து இமேஜினரி ஆக்சிஸ் மேலே இருக்கணும். தட் டு நான் ரிப்பீட்டட். தட் டு என்னென்னா நான் ரிப்பீட்டட். போல்ஸ் வந்து இமேஜினரி ஆக்சிஸ் மேலே இருக்கணும். தட் டு நான் ரிப்பீட்டட். ஸோ தட் டு நான் ரிப்பீட்டட். ஓகேவா? சப்போஸ் இங்கே வந்து ப்ளஸ் ஜே ஒமேகா n வந்துச்சு. ஓகேவா? இங்கே மைனஸ் ஜே ஒமேகா, இது நான் ரிப்பீட்டட். அதே வந்து ப்ளஸ் ஜே ஒமேகன் ப்ளஸ் ஜே ஒமேகன் 2 தடவை வந்தால் மைனஸ் ஜே ஒமேகன் மைனஸ் ஜே ஒமேகன் 2 தடவை, இது அன்ஸ்டேபிள். ஓகேவா? ஸோ இது அன்ஸ்டேபிள். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து போல்ஸ் அண்டர் டேம்பர் சிஸ்டமில் வந்து போல்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட். போல்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட். போல்ஸ் லைஸ் ஆன் லெஃப்ட் ஆஃப் ஆஃப் எஸ் பிளேன், காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட். ஓகேவா? காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட். நீங்கள் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஜீட்டா ஒமேகா n ப்ளஸ் ஜே ஒமேகா டி இருந்தால் இன்னொரு போல் வந்து மைனஸ் ஜீட்டா ஜே ஒமேகா n மைனஸ் ஜே ஒமேகா டி இருக்குது. ரைட்டா? ஸோ தட்ஸ் வை இட் இஸ் a complex conjugate. So another thing is it is a stable system. So poles lies on left half of S plane, always a stable system. Another thing வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்க்யூட் அனாலிசிஸில் உங்களுக்கு கொஸ்டின் கேட்க முடியும். சப்போஸ் சீரீஸ் ஆர்எல்சி சர்க்யூட் கேட்பாங்க. ஒருவேளை வர்ற கொஸ்டின் இந்த மாதிரி நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ சீரீஸ் ஆர்எல்சி சர்க்யூட் கேட்பாங்க. ஸோ இப்போ V ஈக்குவல் டு I இருக்குது. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிட்டு ஸோ த கண்டிஷன் ஃபார் கொஸ்டின் வரச்ச வாய்ப்பு என்னென்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் த கண்டிஷன் ஃபார் அண்டர் டேம்ப்டு சிஸ்டம், த கண்டிஷன் ஃபார் அன்டேம்ப்டு சிஸ்டம். ஸோ இப்போ எல்சி கொடுத்துட்டு ஆர் கண்டுபிடிக்க சொல்லுவாப்பில், எல்சி கொடுத்துட்டு ஆர் கண்டுபிடிக்க சொல்லாப்பில், சி கொடுத்துட்டு எல் கண்டுபிடிக்க சொல்லுவாப்பில். ஸோ கண்டுபிடிக்கிறப்ப கண்டிஷன் சொல்லுவாங்க. ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கிறப்ப அவங்க கண்டிஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த சிஸ்டம் வந்து இந்த சர்க்யூட் வந்து அண்டர் டேம்ப்டு கண்டிஷனில் இருக்குது, அப்போ ஆர் கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. இந்த சிஸ்டம் வந்து டேம்ப்டு கண்டிஷனில் இருக்குது, ஆர் கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. இந்த சிஸ்டம் வந்து ஒன் டேம்ப்டு ஆசிலேஷனில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜீட்டா ஈக்குவல் டு 0 வந்து டேம்ப்டு சிஸ்டம், 0 லெஸ் தேன் சிஸ்டம் வந்து அண்டர் டேம்ப்டு சிஸ்டமில் வந்து நீங்கள் நம்பர் ஆஃப் டேம்பிங், இது ஒரு டேம்பிங் போயிட்டே இருக்குது, போயிட்டு ஸ்டெடி ஸ்டேட்டுக்கு போயிட்டே இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் டேம்பிங்ஸ் இருக்குது. அன்டேம்ப்டில் பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் கான்ஸ்டன்ட் ஆம்ப்ளிடியூட் ஃப்ரீக்வன்சி. ஸோ டேம்பிங் போயிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஒன் டேம்ப்டு எப்போ வர்றது நெக்ஸ்ட் லெக்சர் பாருங்க. கொஸ்டின் கேட்பாங்க ஒன் டேம்ப்டு, த கண்டிஷன் ஃபார் ஒன் டேம்ப்டு. ஓகேவா? உங்களுக்கு ஒன் டேம்ப்டு இருக்கும், இந்த கண்டிஷன் ஃபார் ஒன் டேம்ப்டு எப்போ வரும்? கிரிட்டிக்கல் டேம்ப்டில் வரலாம், ஓவர் டேம்ப்டில் வரலாம். ஓகேவா? ஸோ கண்டிஷன் வந்து கிரிட்டிக்கல் டேம்ப்டில் ஒன் டேம்ப்டு வரும், ஓவர் டேம்ப்டில் அது நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகேவா? ஸோ கிளியர் கட்டாக இருக்கணும். கிளியர் கட்டாக இருந்தால் தான் நெட்வொர்க் சர்க்யூட் அனாலிசிஸ் கூட நீங்கள் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ
ஃபைனலி வந்து ஜீட்டா ஈக்குவல் டு 0 வந்து அன்டேம்ப்டு சிஸ்டம், போல்ஸ் ஆன் இமேஜினரி ஆக்சிஸ், தட் டு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி. ஸோ நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன்ஸ், ஓகேவா, நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆசிலேஷன். 0 லெஸ் தென் ஜீட்டா லெஸ் தென் 1 வந்து அன்டேம்ப்டு சிஸ்டம். So undamped system la you have poles lies on imaginary axis, that too on the complex conjugate system is stable. Okay va.